ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் என் தோட்டத்தில் உபயோகிக்கிற ஹோம்மேட் ஃபர்டிலைசர்ஸ், ஜீரோ காஸ்ட் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கிறது தான். நம்ம வீட்லேயே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருள்லேருந்து நிறைய சேகரித்து வச்சுருக்கேன். அது என்னெல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன், என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, எப்படியெல்லாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்னு. இது அத்தனையும் நான் ஆர்கானிக்காக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி என் செடிகளுக்கு கொடுக்கறது தான். இதை நான் ஒரு நிழல் பாங்கான இடத்துல மூடி போட்டு 3 days 5 days 7 days அப்படின்னு சேர்த்து வச்சுருக்கிறது. சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் இதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த அலோவேரா இது எங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால நான் இதை அடிக்கடி உரமாக கொடுப்பேன். இதை தண்ணியில் ஊற வச்சா ஒரு 3 days 5 days அந்த மாதிரி ஊற வச்சா போகிறோம். இது எல்லாமே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு நல்ல உரமாயிடும். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் சேர்த்து வச்சுருக்கிறது எல்லாமே செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளது தான். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது நல்லா புளிச்ச மோரில் கிருமி நாசினியும் ஃபர்டிலைசரும் கூட இது. ஸோ இதையும் டைல்யூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், வெங்காயத்தோல் நல்லா ஊறி கரைஞ்சி போச்சு. இதுவும் வெங்காயத்தோல் தான். வெங்காயத்தோல் ஊறினது நல்லா கரைஞ்சிடுது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது புளிச்ச மோரில் கொஞ்சமாக வெல்லம் கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 days ஆகிடுச்சு. இதுவும் நல்லா ஃபர்மெண்ட் ஆனதுனால நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும் இதில். ஸோ இதுவும் ஒரு நல்ல உரம் தான். இது பாருங்கள், இது பயோ என்சைம். இது 1 மாதம் 2 மாதம் கூட வச்சுருந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம். இது ஆரஞ்சு போட்டு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1.5 மாதம் எடுத்தது. கொஞ்சம் கூட கெட்டு போகாது. இந்த பயோ என்சைம் செடிகளுக்கு ரொம்ப சிறந்த உரம். அடுத்தது இதுவும் மோர் தான். இது டைல்யூட்டட் மோர். இதில் பெஸ்டிசைடுக்காக கொஞ்சம் பெருங்காயமும் கலந்துருக்கேன். அதனால் இது தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் கலந்த மோர் அந்த பெஸ்டிசைடாகவும் யூஸ் ஆகும், உரமாகவும் யூஸ் ஆகும், பூக்கள்லாம் பிடிக்கிறதுக்கு. இது பழைய சாதம் பாருங்கள். பழைய சாதத்தை ஊற வச்சது நல்லா நொதிச்சு போச்சு. இதுவும் ஒரு செடிகளுக்கு சிறந்த உரம். சாதம் வடித்த கஞ்சியும் இதில் கொட்டிக்கலாம். அதை தவிர சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் பாருங்கள். இது சாம்பல், உடாஷு. இது நான் வாங்கி வச்சுக்கிறது இது ஒன்று தான். பாக்கி எல்லாமே நான் வீட்லேயே தயாரிக்கிறது வேஸ்ட்லேருந்து. இது ஒன்று தான் நான் வாங்குறது. இது கவுடங் ஃபர்டிலைசர். இதை ஊற வச்சும் கொடுக்கலாம், இப்படியே பொடி பண்ணியும் செடிகளுக்கு போடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற பெஸ்ட் ஃபர்டிலைசர் இந்த காஃபி கிரவுண்ட்ஸு. ஃபில்டர் காஃபி போட்டப்புறம் அந்த சக்கையை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இத்தனை ஃபர்டிலைசர்ஸும் எல்லாமே தூக்கி போடுறது ஜீரோ காஸ்ட்டு. இதை செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு உரம் உங்களுக்கு என்னோடய ரோஜா செடிக்கு கொடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் நான் கொடுக்கும்போது வீடியோ எடுத்து போடுறேன். இது பாருங்கள், இது வாழைப்பழ கரைசல். வாழைப்பழத்தோலை கரைசலாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் வெங்காயத்தோலும் இந்த வாழைப்பழ கரைசலையும் டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு டம்ளரில் வெங்காயத்தோல் உரம் எடுத்துக்கிறேன். இது ஒரு பங்கு எடுத்துக்கிறேன்.
இந்த வாழைப்பழத்தோல் கரைசல் 1 பங்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 பங்குக்கு இன்னும் 2 பங்கு தண்ணி கலந்து இன்னும் 2 பங்கு 4 பங்கு தண்ணி கலந்து 1 டம்ளருக்கு 2 பங்கு தண்ணி கலந்துருக்கேன். கலந்து என்னோடய ரோஜா செடிகளுக்கு கொடுக்குறேன். ரோஜா செடியில் நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வரணுன்னா இந்த மாதிரி இயற்கையான உரங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த வெங்காயத்தோல்லையும் இந்த பழத்தோல்லையும் நிறைய பொட்டாசியம், NPK சத்து, நுண்ணூட்ட சத்து எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுக்கலாம். எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த அரளி செடிக்கும் கொடுத்துட்றேன். இது புதுசாக வந்திருக்கு எங்கள் தோட்டத்தில். இப்போ இதில் இருக்கிற மோரை, புளிச்ச மோரை, பெருங்காயம் கலந்தது அதை வந்து நான் இந்த பச்சை மிளகா செடி, இங்கே இருக்கிற கடலை செடி எல்லாத்துக்கும், பூக்களுக்கெல்லாம் கூட, பூச்செடிகளுக்கெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணுறேன். இது வந்து கிருமி நாசினி, எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது செடிகளுக்கு. அதை தவிர உங்களுக்கு நிறைய பூக்கள் பிடிக்கும். அதுக்காக தான் வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு ஃபர்டிலைசரும் பெஸ்டிசைடும். ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாருங்க, எந்த பூச்சி தொல்லையும் கிடையாது இந்த செடிகளில். இந்த பச்சை மிளகா செடியில் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு பாருங்க, ஒரு பூ கூட கொட்டலை. பாருங்க, இங்கே பாருங்க, எல்லா பூக்களும் பிஞ்சு பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை தெளித்து விட்டால் போதும். இலைகளெல்லாம் கூட எந்த பூச்சி தாக்கத்திலும் வராது. இதில் இந்த வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி, அப்புறம் அஸ்வினி பூச்சி எதுவுமே தாக்காது. இந்த இதில் பாருங்களேன், இதில் விதை வருது. எல்லா பூவுமே இப்படி நிற்கிறது பாருங்கள். நான் எப்போவுமே இந்த காம்போடு பிச்சிருவேன். இப்போ வந்து 2-3 நாளாக பூக்களை பறிக்கிறது இல்லை, அதனால விதையாயிடுச்சு. இது எப்படி விதையாகி நம்ம யூஸ் பண்ண முடியுமா பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆர்கானிக் உரம் மட்டும்தாங்க நான் பயன்படுத்துகிறேன் செடிக்கு. எப்படி பூக்கள் மொட்டுக்கள்லாம் இருக்குது பாருங்கள். அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த கடையில் போய் நீங்கள் எதையுமே காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம கொஞ்சம் நம்ம செடிகளை வீட்டிலையே இருக்கிறத வச்சு பாதுகாத்தோம்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல பூக்களும் காய்களும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், செடியில் பச்சை மிளகாய எவ்வளோ பூக்கள் பிடிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கூட மேலே இது எனக்கு பிடிச்ச வேர்க்கடலை செடி, இதுவும் நல்லா வருது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எந்த செலவும் 0 காஸ்ட்டில் ஃபர்டிலைசர் பண்ணி உங்கள் மாடித்தோட்டத்து செடிகளையும் இப்படி செழிப்பாக வளர்த்துக்கோங்க. நிறைய காய்களும் பூக்களும் அள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.